Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصوم لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام وقال عليه الصلاة والسلام الصوم جنة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினீன்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நம்மை நோக்கி ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் வாரி வழங்கக்கூடிய புனிதமிக்க ரமலான் வந்தடைய இன்னும் சில தினங்களே மீதம் உள்ளது. இன்னும் சில தினங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடையப் போகின்றோம். அதற்காக வேண்டி நம்மிலே ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் அல்லாஹ்விடத்திலே அதை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளும் கட்டளைகளையும் நாம் எடுத்து சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மனித சமூகத்திற்கான ஏற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கான வழிகளாகவே இருக்கும். எந்த ஒரு கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது கலிமாவாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக, ஜகாத்தாக அல்லது ஹஜ் என்ற மாபெரும் கடமையாக இருக்கட்டும், இந்த கடமைகள் அனைத்தும், அந்த கடமைகளை நாம் சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுடைய எல்லா விதமான உலக ரீதியான பலன்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நிலையான மறுமைக்கான முன் தயாரிப்பாகவே இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நாம் அந்த வரிசையில் நாம் இப்பொழுது இன்னும் சில தினங்கள் அடைய போகின்ற ரமலானுடைய கடமையான நோன்பை சற்று நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பிலே மதிநுட்பங்களை அதிகமாக வைத்திருக்கின்றான். அதிகமான கருத்துக்களை, அல்லாஹ் தஆலா பாடங்களை, படிப்பினைகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பை நோற்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இது ஒரு சாதாரணமான கடமை அல்ல. இதை நாம் சற்று விரிவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பு நோற்பதன் மூலமாக மனிதன் அடையக்கூடிய பலாபலங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அதற்கான பலன்களை மனிதன் பெறக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே மிக அதிகமான பலன்களை நாம் பெறலாம். நோன்பு தனி மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆரோக்கியம் இருக்கின்றது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. ஆரோக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய சவால். நான் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றேன், இந்த ஆரோக்கியம் எத்தனை காலங்கள் நீடிக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியவில்லை.
திடீர் ஆரோக்கியத்திற்கு ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் உட்கொள்ளக்கூடிய உணவிலே இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது. ஒரு காலத்திலே உணவே மருந்து என்று சொன்னார்கள். உணவே மருந்து, உணவை சாப்பிட்டால் அதுவே மருந்தாக மாறிவிடும், அது ஆரோக்கியத்திற்காக ஆகிவிடும். ஆனால் இன்றைய நிலையோ மருந்தே உணவாக மாறிவிட்டது. நிறைய பேர்களுக்கு நீங்கள் எதையும் சாப்பிட தேவையில்லை, இந்த மெடிசினை மட்டும் நீங்கள் சாப்பிட்டால் போதும், அதுவே உங்களுக்கு உணவாக மாறிவிடும் என்று சொல்லும் நிலையை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே உணவே மருந்து என்ற நிலை மாறி இன்றைக்கு மருந்தே வாழ்க்கையினுடைய உணவாக ஆகிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆரோக்கியம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கக்கூடிய இந்த நாட்கள், கடந்து செல்லக்கூடிய இந்த நாட்கள் மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு நாட்களாக கடந்து கொண்டிருக்கின்றது. ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுகின்றது, இந்த நோன்பை கொண்டு எத்தனை விதமான பராமரிப்புகளை மனிதன் பெறுகின்றான் என்ற இந்த விஷயத்தை இன்றைய மருத்துவ உலகங்கள், அது நவீனமயமான மருத்துவமாக இருக்கட்டும், அந்த காலத்து இயற்கை மருத்துவங்களாக இருக்கட்டும், அத்தனை மருத்துவங்களும் இதைத்தான் சொல்லுகின்றது. மனிதன் பசியாக இருப்பதே மிகப்பெரிய ஒரு மருத்துவம். உலகத்திலே இன்றைக்கு பசியாக இருப்பதே பல நோய்களை அதை கட்டுப்படுத்துவதற்கு காரணமாகின்றது. எனவே நோன்பின் மூலமாக அவன் பசியை உணர்கின்றான். அதன் காரணமாக உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் புத்துயிர் பெறுகின்றது. இந்த நேரத்தில் நாம் பல மணி நேரங்கள் நாம் பசியாக இருப்பதனால் நம்முடைய உறுப்புகள், உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதி காக்கின்றது, அதற்கு ஓய்வு கிடைக்கின்றது. பிறகு நாம் சாப்பிடும் பொழுது அது புத்துயிர் பெறுகின்றது, ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்றது. இதனால் இது எல்லாம் மருத்துவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள். இன்றைய உலக மருத்துவங்கள் அந்த மருத்துவ ரீதியான கூறக்கூடிய இந்த கருத்துக்கள் இவைகள் எல்லாம் என்ன சொல்கின்றது? பசியாக இருப்பதனால் நிறைய பலன்கள் இருக்கின்றது. மனிதனுடைய உறுப்புகள் என்ன செய்கின்றது? அதிலே புத்துணர்வுகள் பெறுகின்றது. இரண்டாவது, அது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்றது. அதே போன்று இதன் மூலமாக, இந்த இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அவனுடைய இதயம் சீரடைகின்றது. மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் இருக்கின்றது அல்லவா? நாம் வருடம் முழுக்க சாப்பிடக்கூடிய இந்த நச்சு பொருட்கள், உடலிலே எவ்வளவு நச்சு பொருட்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு மிக மிக முக்கியமானதாக காரணமாக இந்த ரமலானுடைய நோன்பு திகழ்கிறது. இதை போன்ற ஒரு அமைப்பை நாம் வேற எந்த வடிவத்திலும் பார்க்க முடியாது. நோன்பு நோன்பதினால் உடல் ரீதியான பலன்களை மட்டும் நாம் நிறைய அனுபவிக்கலாம், நிறைய பார்க்கலாம். அதே போன்று நம்முடைய உடலுக்குள்ளே மாதக்கணக்கிலே சேர்த்திருக்கூடிய இந்த நச்சு பொருட்களை இந்த நோன்பின் மூலமாக அது அகற்றப்படுகின்றது. தேவையில்லாத கொழுப்பு என்ன செய்கிறது? அது வெளியேற்றுகின்றது. நோன்பின் மூலமாக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், அழுக்குகள் எல்லாம் இதன் மூலமாக கரைந்து செல்கின்றது. சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகின்றது. மூளையின் செயல்திறனை சீராக்குகின்றது இந்த நோன்பு. எத்தனை பெரிய விஷயங்கள்! மூளையின் செயல்திறன், நம்முடைய மூளையிலே அடங்கி கிடக்கின்ற டென்ஷன், பலவிதமான பிரஷர்கள், அழுத்தங்கள் இதன் மூலமாக, நோன்பின் மூலமாக மனிதன் என்ன செய்கின்றான்? அடைகின்றான் என்பதாக இன்றைய இதுவெல்லாம் ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டவைகள். இது போன்று ஏராளமான மருத்துவ குறிப்புகள் உள்ளது இந்த நோன்பின் மூலமாக. நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பின் மூலமாக பயனடைந்து கொண்டே இருக்கின்றது. இதுவெல்லாம் உடல் ரீதியான பயன்கள் மட்டும்தான். உடல் ரீதியான பயன்கள், மானசீகமான பயன்கள் எல்லாம் இந்த நோன்பிலே வைத்திருக்கின்றான். நோன்பின் மூலமாக தனி மனிதனுடைய இறை அச்சம் மேம்படுகின்றது. இன்றைக்கு இறை அச்சம் இருக்கிறது. இதுதான் மிக மிக அவசிய தேவையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒழுக்கம் உள்ளவனாக, சமூகத்தில் நல்லவனாக, யாருக்கும் தீங்கு இழைக்காதவனாக, யாருக்கும் தீங்கு செய்யாதவனாக இருப்பதற்கு இறையச்சம் மிக மிக அவசியம்.
இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அல்லவா, எத்தனை விதமான சமூக தீமைகள் நடக்கின்றதோ, கொடுமைகள் நடக்கின்றதோ, அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கின்றதோ, அத்தனைக்கும் ஒரே காரணம் அல்லாஹ்வை அஞ்சாதது மட்டும்தான். இறை அச்சம் இல்லாதது மட்டும்தான். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, தனி மனித ரீதியாக இருந்தாலும் அவன் இறை அச்சத்தோடு இருப்பானையானால் அவனின் மூலமாக எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது இந்த உலகத்திற்கு. அந்த இறை அச்சத்தை கொடுப்பதிலே நோன்பு முதல் இடத்தை வகிக்கின்றது. பாருங்க எத்தனை விதமான பயன். இறை அச்சத்தை கொடுப்பதிலே நோன்பு மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. எனவே தனி மனிதனுடைய ஒழுக்கம் இறை அச்சம் மேம்படுகின்றது. சமூக ஒற்றுமைக்கான ஒரு அச்சாரமாக திகழ்கின்றது இந்த நோன்பு. உலகம் முழுக்க ஒரே விதமான நோன்புகள் ஒரே நாட்களில் உலகம் முழுக்க நாம் நோன்பு வைக்கின்றோம். இந்த முறையிலே மாற்றம் இருக்கின்ற சொன்னால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எல்லோரும் பசிதாகத்தோடு குறிப்பிட்ட மணி நேரம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக. இதுதானே இந்த நோக்கம் உலகம் முழுக்க ஒன்றாக இருக்கின்றது. இதன் மூலமாக உலக ஒற்றுமைக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. இது கண்ணியமிக்கவர்களே, அதே போன்று பசியின் வழியை உணரக்கூடியதாக இருக்கின்றது திருமணம். உலகத்தில் இன்றைக்கு மனிதனுடைய கஷ்டத்தை உணருபவர்கள் மிக மிக குறைவானவர்களாக இருக்கின்றார். பசி என்றால் என்ன, தாகம் என்றால் என்ன, அதனுடைய வழி என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன, பசியின் வழி என்ன, பசி வந்தால் மனிதன் எந்த நிலைக்கு செல்லுவான், தாகம் ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன என்பதை யாராலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. யாராவது சொல்லி முடியுமா? ஒரு மனிதன் அவனுக்கு பசி ஏற்பட வாய்ப்பே இல்லை, நல்ல செல்வ நிலையில் இருக்கின்றான், அவனுக்கு பசி என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. பசி என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அல்ல, மிக நீண்ட நேரம், மிக நீண்ட நாட்கள் பசி என்பதை உணர முடியுமா? கொஞ்ச நேரம் உணவு தாமதமாகிவிட்டது, பசியாக இருந்தோம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அது ஒரு சாதாரணமான விஷயம். இதுவல்ல இங்கு கேள்வி. மணிக்கணக்கிலே நாட்கணக்கிலே பசியாக இருக்கும் நிலையை, கஷ்டத்தை உணர முடியுமா என்று சொன்னால், பல மணி நேரம் பசியாக இருந்தால் என்ன கஷ்டம் ஏற்படுமோ அந்த கஷ்டத்தை உணர்த்துகின்றது இந்த நோன்பு. மனிதனுடைய வழி என்ன, அதனுடைய தாக்கம் என்ன என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் இந்த சமூகத்திற்கு. இதன் மூலமாக சமூகம் படக்கூடிய கஷ்டத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் எடுக்கின்றான். இனி அவன் யாராவது பசியாளர்களை கண்டால் அவன் உதவி செய்யக்கூடியவனாக மாறுவான். மனிதநேயம் மிக்கவனாக அந்த மனிதன் மாறுகின்றான். மனிதநேயம் மிக்க உள்ளவனாக மாற்றுவதிலே நோன்பு முதலிடத்தை பிடிக்கின்றது. நோன்பின் மூலமாக எத்தனை பயன்கள் பாருங்கள். அவனை மனிதநேயம் உள்ளவனாக, பசி என்றால் அவர்களுக்கு உதவி செய்பவனாக, தாகம் என்றால் அவர்களுக்கு நீர் புகட்டுபவனாக மாறுகின்றான். இந்த செயல் இருக்கின்றதே, இது சாதாரண செயல்கள் அல்ல. மறுமையிலே கூட அல்லாஹ் கேட்பானாம் சில மனிதர்களை பார்த்து, என்னப்பா நீ எனக்கு, நான் உலகில் உன்னிடம் பசி என்று வந்தேனே, எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் மனிதனிடம் கேட்பான். மனிதன் கேட்பானா, யாருலா நீதான் உணவு கொடுக்கின்ற, உனக்கு ஏன் அல்லாஹ் பசி ஏற்பட போகின்றது என்று மனிதன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த மனிதன் பசி என்று உன்னிடம் வந்தானே, கேட்டானே உன்னிடம் உணவு, நீ அவனுக்கு உணவை கொடுத்திருந்தால் இங்கு நீ அதனுடைய நன்மையை பார்த்திருக்கலாம். அதாவது நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அது எனக்கு கொடுக்கப்பட்டதை போன்று என்பதாக அல்லாஹ் பிற மனிதனுடைய கஷ்டத்தை தனக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லுகின்றான். நீ அங்கு அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் அது எனக்காக செய்யப்பட்டதாக இருந்திருக்குமே. இன்னும் சில மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உன்னிடம் தாகம் என்று நான் தண்ணீர் கேட்டேனே, எனக்கு நீ கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம். மனிதன் சொல்லுவானாம், யாரெல்லாம் நீதான் உலகத்திற்கே தண்ணீரை கொடுக்கின்றாய், நீதான் உனக்கு என்ன தேவை இருக்கின்றது என்று அந்த அடியான் சொல்லுவானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த மனிதனுடைய தாகம் என்று வந்தால் அவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கு நீ என்னை பார்த்திருக்கலாம். அல்ல இன்னொரு சில மனிதர்கள் கேட்பானா, நான் உன்னிடம் உடை வேண்டும் என்று கேட்டிருந்தேன், ஆடை வேண்டும் என்று கேட்டிருந்தேன்,
என்னிடத்தில் ஆடை இல்லை என்று நீ எனக்கு ஆடை கொடுத்தாயா? அல்லாஹ் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவானாம், யா அல்லாஹ் உனக்கு என்ன தேவை இருக்கின்றது? ஆடையோட தேவை. அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த மனிதன் உன்னிடத்தில் ஆடை வேண்டும் என்று கேட்டான், அவனுக்கு நீ கொடுத்திருந்தால், அவனுக்கு நீ ஆடை அணிவித்திருந்தால் அது எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஆக கண்ணியமிக்கிறவர்களே, இந்த மனிதாபிமான செயல்களை சிந்தனைகளை நோன்பு வழங்குவதிலே முதல் இடத்திலே இருக்கின்றது. கண்ணியமிக்கிறவர்களே, இப்படியாக தனி மனிதனுடைய ஒழுக்கங்களை பேணுவதிலே நோன்பு முதலிடத்தில் இருக்கின்றது. உடல் உறுப்புகள் மூலமாக கண், காது, வாய், நாக்கு, கை, கால்கள் என அனைத்து, இதயம் என அனைத்து உறுப்புகள் மூலமாக வெளிப்படக்கூடிய தீமைகள் பாதுகாக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் நோன்பு இருப்பானால் அவன் கண்ணை பாதுகாக்கின்றான் பாவத்தை விட்டு. பாவமான காரியங்களை பார்க்க நேரிட்டால் அவனுடைய கண் சொல்லும் உள்ளத்தில் இடத்திலே, ஆஹா இதை நீ பார்க்க கூடாது, நீ நோன்பாளியாக இருக்கின்றாய் என்று வாய் தவறான விஷயத்தை பேசும் பொழுது சொல்லும், தவறான விஷயத்தை பேசக்கூடாது. நாவிடத்திலே சொல்லும், நீ யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, யாரை பற்றியும் அவரோடு பேசக்கூடாது. கையிடத்திலே சொல்லும் நோன்பு, நீ யாரையும் தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது. காலிடத்திலே நோன்பு சொல்லும், தவறான இடத்திற்கு நீ நடந்து செல்லக்கூடாது என ஒவ்வொரு உறுப்பையும் நோன்பு அவனை பக்குவப்படுத்துகிறது. சொல்லும், நோன்பு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. மனிதனை பரிபக்குவப்படுத்துகின்றது, முழுமையாக செதுக்கி எடுக்கின்றது. மனிதன் உண்மையான முறையில் நோன்பு வைத்தால் அவன் அப்பழுக்கற்றவனாக, தூய்மையானவனாக, இந்த சமூகத்திலே சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றது இந்த நோன்பு. இதைவிட என்ன வேண்டும்? நிறைய விஷயம் இந்த நோன்பின் மூலமாக. எனவேதான் ஒரு மனிதன் பசியோடு தாகத்தோடு இருப்பது அல்லாஹ்விற்காக, இது யாருக்கும் தெரியாது. எனவேதான் சொல்லுகின்றான், இந்த நோன்பிற்கான கூலியை நானே கொடுக்கின்றேன். மற்ற கூலிகளை எல்லாம் மலக்கின் மூலமாக அல்லாஹ் எழுதச் செய்தான். ஆனால் நோன்பிற்கான கூலி, அதாவது அதற்கு கூலி நானே கொடுக்கின்றதாக நேரடியாக வருகின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இத்தனை நிறைய பலாபலன்கள் இருக்கின்ற இந்த நோன்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய இறுதியிலே ஒரு உரை நிகழ்த்தினார்கள் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் தோழர்களே, உங்களுக்கு மத்தியிலே, உங்களிடத்திலே ஒரு மகத்தான மாதம் வர இருக்கின்றது, கண்ணியமான மாதம் வர இருக்கின்றது, பரக்கத்தான மாதம் வர இருக்கின்றது. அந்த மாதம் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம். அந்த மாதத்திலே பகலுடைய நேரத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் உங்களின் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றார். முதலிலே கடமை என்பதை நாம் உணர வேண்டும். உங்கள் மீது அல்லாஹ் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களின் நன்மைகளும் பன்மடங்காக தரப்படுகின்றது. அந்த மாதத்தில் நீங்கள் நஃபிலான ஒரு விஷயத்தை செய்வீர்களானால் இதர மாதங்களில் நீங்கள் ஃபர்தை செய்த நன்மையை போன்று அல்லாஹ் கொடுக்கின்றான். ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்தான விஷயத்தை, ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துகள் நிறைவேற்றிய நன்மையை கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது பொறுமையின் மாதம் ஆகும். பொறுமையின் கூலி என்ன தெரியுமா? சொர்க்கமாகும். என்ன பொறுமையின் மாதம் என்றால், நமக்கு பசியில் ஏற்படக்கூடிய நேரத்திலே பொறுமை காக்கின்றோம், தாகம் ஏற்படக்கூடிய நேரத்திலே சகித்துக் கொள்கின்றோம், பொறுமையாக இருக்கின்றோம். எனவே இது பொறுமையின் மாதமாகும். கோபம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை அடக்கிக் கொள்கின்றோம், பாவம் செய்யக்கூடிய நிலை வந்தால் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கின்றோம். எனவே எல்லா விஷயங்களும் நடைபெறக்கூடிய நேரத்திலே நாம் பொறுமை காக்கின்றோம். இந்த பொறுமைக்கான கூலி அல்லாஹ் சொர்க்கமாக வழங்குகின்றார். என்ன எதனாக கொடுக்கின்றான்? சொர்க்கமாக கொடுக்கின்றான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பொறுமையின் மாதமாகும், பொறுமையின் கூலி சொர்க்கமாகும் என்று சொன்னார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எடுத்து சொன்னார்கள், இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பாளிகளுக்கு உணவளித்தால் அதற்கான கூலி அல்லாஹ் என்ன தெரியுமா? உங்களுக்கு மன்னிப்பையும் நரகிலிருந்து விடுதலையும் அல்லாஹ் அளிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக? நோன்பாளிக்கு நீங்கள் உணவு கொடுத்தால், அவர்களுக்கு நீங்கள் நோன்பு திறப்பதற்கான வசதி செய்து கொடுத்தால் அதற்கான கூலியை அல்லாஹ் எதுவாக கொடுக்கின்றான்? மன்னிப்பையும் நரகத்திலிருந்து விடுதலையாக அல்லாஹ் அளிக்கின்றான். சஹாபாக்கள் ஏழ்மையானவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களிலே நிறைய நபர்கள்
நோன்பாளிகளுக்கு உணவளிக்கும் அளவிற்கு சக்தி உள்ளவர்களாக இல்லை என்று சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் அவர்களுக்கு வயிறு நிறையதான் உணவு எடுக்க வேண்டும் என்பதல்ல, உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மிடல் பால், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு மிடல் தண்ணீர், இவைகளை நீங்கள் அல்லாஹ்வுக்கான நோன்பாளிகளுக்கு புகழ்த்தினாலும் அதற்கும் உங்களுக்கு முழுமையான நன்மைகள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் மூலமாக நோன்பாளிக்கு வழங்கப்படக்கூடிய கூலிகளிலே எதையும் குறைவு செய்யப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் நோன்பு என்பது எனக்குரியது. மனிதன் தன்னுடைய பசியாகவும் தாகமாகவும் எனக்காக இருக்கின்றான், சகிக்கின்றான், அதற்குரிய கூலியை நான் வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றேன் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இப்படியாக நிறைய நன்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது இந்த ரமலானுடைய நோன்பு. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பை விடுவதன் தீமை. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஒரு ஷரியத்தால் கூறப்பட்ட காரணங்கள் அல்லாமல் நோன்பை விட்டு வருகின்றோம். இது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும் சொல்வது. நோன்பு என் மீது கடமை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். காரணம் இல்லாமல் ரமதானுடைய காலங்களிலே வயதுக்கு வந்த எந்த ஒரு முஸ்லிமும் நோன்பை காரணம் இல்லாமல் விடுவது ஷரியத் அனுமதிக்கு கொடுக்கவில்லை. அது என்ன காரணங்கள்? அதிலே ஒன்றுதான், பிரயாணம் செய்கின்றார், நீண்ட தூரம் பிரயாணம் செய்கின்றார், அவர் நோன்பை விடலாம். கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நோன்பை வைத்தால் இன்னும் இந்த நோய் அதிகரிக்கும் என மருத்துவர்களால் நீங்கள் சான்றளிக்கப்பட்டால் அது போன்ற காரணங்களுக்காக நோன்பை விடலாம். அதே போன்று பெண்கள் மாதவிடாய் காலங்களிலே நோன்பை விடலாம், குழந்தை பேறு காலங்களிலே நோன்பை விடலாம். இந்த நோன்பை எல்லாம் விட்டுட்டா கூட பிறகு என்ன செய்யணுங்க? இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கிவிட்ட பிறகு எத்தனை நோன்பை விட்டாலும் அதை அவர் மீது நோற்பது கடமையாகும். உதாரணத்துக்கு பிரயாணத்திலிருந்து வந்துட்டாரு, என்ன செய்யணுங்க? அதை குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இத்தனை நாள் நான் நோன்பு விட்டு இருக்கின்றேன் என்பதாக. வேறு காலங்களிலே எத்தனை நோன்பை அவர் விட்டாரோ அதை நோன்பது கடமையாகும். அதே போன்று நோயுடைய காலத்திலே எத்தனை நோன்பை அவர் விட்டாரோ அந்த காலங்களில் நோன்பை குறித்து வைத்துக் கொண்டு பிறகு அவர் அந்த நோன்புகளை வைக்க வேண்டும். அதே போன்றுதான் பெண்களும் அந்த காலங்களில் அவர்கள் எத்தனை நோன்பை விடுகின்றார்களோ அந்த நோன்பை அவர்கள் பிறகு கணக்கிட்டு வைக்க வேண்டும். இப்படியாக இது போன்ற காரணங்களை தவிர மற்ற எந்த காரணங்களுக்காகவும் நோன்பை விடுவதை ஆர்வமாக்கப்படவில்லை. ஷரியத்திலே கடுமையான ஒரு குற்றமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதன் மீது சாபம் இடுகின்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் கூறுகின்றார். 3 மனிதர்கள் மீது, அதிலே ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவர், நபி அவருடைய பெயரை கேட்டும். இன்னொரு மனிதன் தாய் தந்தையர்களுக்கு சரியான முறையில் கண்ணியம் செலுத்தாதவன், அவருடைய கடமையை நிறைவேற்றாதவன். 3வது மனிதன் யார் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதற்கான கண்ணியம் செய்யவில்லை. கண்ணியம் என்று சொன்னால் நோன்பு நோக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லை, ரஹ்மத்தை பெறவில்லையோ அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அதற்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே இருக்கும் நேரத்திலே ஆமீன் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆமீனை விட வேறு யாருடைய ஆமீன் சிறப்பாக இருக்க முடியும்? அவர்களே ஆமோதித்தார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மின் மீது நாசம் வந்து விழாத அளவிற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு சக்தியை கொடுத்தானோ நோன்பு நோட்டுவார்கள். இதன் மூலமாக நிறைய பலாபலன்களை நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று உலக ரீதியான, உடல் ரீதியான, மருத்துவ ரீதியான பலவிதமான பலாபலன்களை நோம்பின் மூலமாக பெறலாம். அதே போன்று மறுமையிலும் அல்லாஹ் ரையான் என்ற சொர்க்கத்தை, எப்படி நோன்பாளிகளுக்கென்றே தயார் செய்யப்பட்ட இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நோன்பாளிகளுக்கு வழங்குவான். ஆக கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே அல்லாஹ்வுடைய கட்டளையான நோன்புகளை பரிபூர்ணமாக அதனுடைய ஒழுக்கத்தை பேணி நோக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் நோன்பிலே செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்பித்தார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக, எதையெல்லாம் நோன்பிலே செய்யக்கூடாது
அவர்கள் தடை செய்தார்களோ அதை விட்டும் தடுத்து முழுமையான முறையில் நோன்பை நோக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.